ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சு போட முடியும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாக்டர் வேதாவுக்கு என்ன ஆச்சு டாக்டர்? கண்ணே முழிக்க மாட்டேங்கிறா டாக்டர், என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். பாக்குறேன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். முழிக்கிறதுக்கு ஊசி எல்லாம் போட்டாச்சு. சரி, இந்த பிள்ளைக்கு நீ யாரு, அண்ணனா தம்பியா? இவர் கேட்ட கேள்வியில என் இதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கே. என்னப்பா கேட்க அமைதியாவே இருக்க? தூரத்து சொந்தமா? தூரத்து உறவுல ஒண்ணு விட்ட அண்ணன், ஒண்ணு விட்ட தம்பியா? சொல்லுப்பா சொல்லு. ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. பக்கத்துலயே எனக்கு ஒரு பெட்டை போட்டு படுக்க வச்சிருவாரு போலயே. இதயத்துல சுத்தியில வச்சு அடிச்சாப்புல இடிக்கிறாப்புல கேக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆள் வேறைய உயிரை எடுக்கிறாரே. என்னப்பா ரொம்ப நேரமா யோசிக்கிற? உனக்கு எதுவும் ஞாபகம் வருது வியாதியா? அதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு, லேகியம்லாம் நிறைய வச்சிருக்கிறேன். வா, நான் உனக்கு கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறேன் தம்பி. என்ன சொல்ற, வாங்கிக்கிறியா? 10 பாட்டில் வாங்கினா போதும், வருஷத்துக்கு கரெக்டா இருக்கும். ஐயோ, இது ஹாஸ்பிட்டலா என்னன்னே தெரியலையே. பேசாம வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம். பக்கத்துல இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்த மாதிரி என் தலையிலேயே மொட்டிக்கிட்டு சாகணும். சரி, இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலா? சார், இந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு சார். ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார். என்ன ஆச்சு சார் இந்த பிள்ளைக்கு? சொல்லுங்க சார். வேதா கண்ணு முழிப்பாளா மாட்டாளா சார்? இவ்வளோ நேரம் ஆச்சு ஊசி போட்டு, இன்னும் முழிக்கல. என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க சார்? சரி தம்பி, கவலைப்படாதான் முடிச்சிடும். அந்த பிள்ளை ஏதோ ஒரு 4-5 நாள் சரியா சாப்பிடல போல, அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்குது. மிச்சப்படி வேற ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சத்து டானிக் எழுதித்தரேன், சத்து மாத்திரை எழுதித்தரேன். அதெல்லாம் நம்ம கிளினிக்ல வாங்கிக்கங்க. நல்ல டிஸ்கவுண்ட் எல்லாம் ஆஃபர்லாம் இருக்குது. நல்ல ஆஃபர், ஆடி ஆஃபர் இங்கேயும் போட்டிருக்கோம். நல்லபடியா மாத்திரையை வாங்கி உடம்ப தேத்த பாருங்க தம்பி. உங்களுக்கும் நிறைய வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு கிளினிக் சென்டர் இருக்கு. அந்த சென்டர்ல தான் ஸ்கேன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல போய் வேணா ஒரு 10 ஸ்கேன் எடுத்து பாக்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்தா அதுக்கு நான் நல்ல டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல நல்ல மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பேன்ல. வாங்கிட்டு போனீங்கன்னா நல்ல உடம்ப குஸ்தியா தேத்தலாமல்ல. என்னது ஆடி ஆஃபரா? முதல்ல நினைச்ச சந்தேகப்பட்ட பைத்தியகார ஆஸ்பத்திரி தான் நினைக்கிறேன். தேவையில்லாம என் வேதாவை இங்க கூப்பிட்டு வந்துட்டேன். எப்படியாவது இவளுக்கு கூப்பிட்டு போயிடணும் இங்க இருந்து. தம்பி, ஆடி ஆஃபர்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ரூமுக்கு கூட ரெண்ட் பாதிக்கு பாதி தானே. பாத்துக்கங்களேன், ஒரு நாளைக்கு 8000 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுவோம் ரூமுக்கு வாடகை. உங்களுக்காண்டி, அதுவும் இந்த சின்ன பிள்ளைக்காண்டி, பச்சை மண்ணுக்காண்டி பாத்தி பாவம் பார்த்து உங்களுக்காண்டி 50-50 ஆஃபர், ஆடி ஆஃபர், பெஸ்ட் ஆஃபர். ரூம் வாடகை வெறும் 4000 மட்டும்தான். வித் GST 200 ஆடட். வித் ஊசி, அப்புறம் இந்த ட்ரிப்ஸு, மாத்திரை மருந்து டானிக் எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 10,000 வரும்னு நினைக்கிறேன் தம்பி. 1 day பெர் சார்ஜ். யோ, நீ எல்லாம் உண்மையிலே டாக்டர் தானா? படிச்சுதான் பட்ட வாங்கினியா? வெறும் சாதாரண மயக்கத்துக்கு ஒரு ஊசியை போட்டு 4 மாத்திரையை கொடுத்து ஒரு 1000 ரூபாயில முடிச்சு விட வேண்டிய காரியத்தை 10,000 ரூபாய்க்கு ஏன் இழுக்கிற? இல்ல தம்பி, நீ நல்லா பாக்கிறதுக்கு வசதியான பையனா இருக்கிற. அதனாலதான் உங்ககிட்ட நானு இவ்வளவு கம்மி ரேட்ல, கம்மி வாடகையில, கம்மியா சார்ஜ் பண்ணி என் ஃபீஸை கூட நானு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்னா பாரு தம்பி. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நீ 4 பேஷண்ட் கிட்ட போய் சொல்லி அவங்க 30 பேஷண்ட் ஆகணுங்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். படிக்கிற பையன் மாதிரி தெரியுது. அதனாலதான் நீ 10 பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவன் 100 பசங்க கிட்ட போய் சொல்லியிருப்பான். ஏன் வியாபாரம் ஓஹோன்னு டெவலப் ஆயிடும். ஸ்கேன் சென்டர் வேற ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி, ஊத்திடக்கூடாது இல்ல. அதனாலதான். யோ, என் வேதா மட்டும் கண் முழிக்கல. உன்னை இங்கே என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸ்கேன் சென்டர் இருக்கிற சென்டரை நடத்துறதுக்கே ஒழுங்கா உனக்கு முடியல. இதுல ஸ்கேன் சென்டர் வரையா? ஸ்கேன் சென்டர் ஒழுங்கு மரியாதையே இப்ப என் வேத கண்ணு முழிக்க வைக்கிற இல்லேன்னு வையி, போலீஸ்ல உள்ள தள்ளி கிளி கிழிச்சிருவேன் மத்துக்க. தம்பி கோவப்படாதீங்க. இந்த சின்ன வயசுல, இளம் வயசுல கோவம்லாம் வரதெல்லாம் சகஜம் தம்பி, சகஜம். அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிரும் தம்பி. உன் ஃப்ரெண்டு தானே, நீ சொல்லிட்டேல, நான் ஊசி போட்டுட்டேன், ட்ரிப்ஸி ஏறிக்கிட்டு இருக்குது. நீ வேணா அவளுக்கு ஒரு 4-5 சாப்பாடு அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா வாங்கிட்டு வந்து வச்சேன்னு வை. அந்த வாசனைக்கு கபான்னு பசிக்கும் அந்த பிள்ளைக்கு. உடனே சாப்பிட்றதுக்கு எந்திரிச்சிருவா, கண்ணும் முழிச்சிருவா. ஏன் வேலையும் சுலபமா போயிடும். நீ ஏன்னா அந்த சாப்பாடு ஐட்டம்லாம் வாங்கிட்டு வரீங்களா? நம்ம கேண்டீன், நல்ல கேண்டீன் பாத்துக்கோங்க. நல்ல ஆஃபர், டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்துருக்கோம்.
அங்கே வேணா நீங்கள் போய் வாங்க. நல்ல டேஸ்டான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வைங்க, நல்லாவும் இருக்கும். நீங்களும் சாப்பிட்டுக்கலாம். அந்த பிள்ளையும் 4 நாள் சரியாக சாப்பிடல போல, அதுவும் சாப்பிட்டுக்குச்சின்னு வைங்க தம்பி. உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. எப்படி சரி, போய் வாங்கிட்டு வரீங்களா? போங்க போங்க போங்க. யோ, யார் நீனு? வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிள்ளைய கண்ணு முழிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழியும் பார்க்க மாட்டேங்கிற. கெட்டா ஊசி போட்டேன், மாத்திரை கொடுத்தேன், அது இதுன்னு எதுவும் சொல்லிட்டு திரியிற. வந்ததுலேருந்து உன் ஹாஸ்பிட்டலுக்கு மார்க்கெட்டிங் பண்ற, உன் ஸ்கேன் சென்டருக்கு மார்க்கெட்டிங் பண்ற, 10க்கு இப்போ உன் கேண்டீனுக்கு மார்க்கெட்டிங் பண்ற. யார்யா நீனு? எங்கடையா இருந்த இவ்வளவு நாளா? யார்யா நீனு? ஏன்யா இப்படி நீ வறுத்தெடுக்கிற? இதுல டிஸ்கவுண்ட்டுங்கிற, ஆஃபருங்கிற, ஐய தலையே பிச்சுக்குதியா. தம்பி, நீங்க மட்டும் நம்ம கேண்டீன்ல 4 ஃபுட் ஐட்டம், பாப்பாக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டமா வாங்கி பக்கத்துல வைங்க. பாப்பா கண்ணு முழிக்கல, 10 நிமிஷம் டைம். பாப்பா கண்ணு முழிக்கலைன்னா நீங்க 10 பைசா கட்ட வேண்டாம், வேற ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாத்துக்கோங்க. இதுக்கு நான் கேரண்டி. போதுமா? ஆக உன் கேண்டீன்ல இருந்து நான் சோறு வாங்காம நீ என்ன விட மாட்ட, அப்படித்தானே? தம்பி, ஒரு டாக்டர் தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க தம்பி. நீங்க டாக்டர் மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்ல. சரி, போறேன், போய் தொலைறேன், வாங்கி தொலைறேன். வேற என்ன செஞ்சு தொலைக்கிறது? என் தலை எழுத்து. இந்த ஆஸ்பத்திரியில வந்து என் வேதாவை சேர்த்திருக்கேன், அதனாலதான் பொறுமையா இருக்கேன். வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. என்ன ஓனர் மேடம் இங்க நிக்கிய வெயில்ல, அதுவும் கொடையெல்லாம் பிடிச்சிட்டு நிக்கிய? எங்க ஊருக்கு போறியலா? நான் வேற கொடையெல்லாம் பிடிச்சிட்டு நிக்கிறேன். உன்கிட்ட தான் கேட்கணும். அப்ரெண்டிஸ் எங்க போறே? பேக் எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஊரை விட்டு காலி பண்ண போறியா பின்ன? ஐயோ, அந்த சோக கதையை ஏன் கேட்கறாவே இவ இப்ப? ஐயோ, அதையே கேட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்காவே. நானே இப்பதான் என் மனசை தேத்திக்கிட்டு கிடக்குறேன். என் மருமகன் இங்க வந்து சிக்கி சின்னாபனமாகி அப்ரெண்டிஸ் அவர் நடிச்சுக்கிட்டு கிடக்குறேன். என்னைக்கு என் குட்டு தெரிஞ்சு, என்னைக்கு என்னைய விளக்கு மாத்தால் அடிச்சு உனரக்கா விளைய அனுப்ப போதுன்னு தெரியலையே. வள்ளியக்கா என்ன இங்க நிக்கியே? அதுவா, மார்க்கெட்டுக்கு போய் நாளைக்கு காய்கறி வாங்க போகணும். அதான் பஸ் காணுமேன்னு பாத்துட்டு நிக்கிறேன். என்ன இப்படி சொல்லுதியே வள்ளியக்கா? மார்க்கெட்டுக்கா போறியே? உங்க பிள்ளைய ஆஸ்பத்திரி போய் பார்க்கலையா? என் பிள்ளைக்கு என்னாச்சு? யார் ஆஸ்பத்திரி சேர்த்துக்காவா? என் பிள்ளைய யார்? எந்த பிள்ளை? யாரோட பிள்ளை? இக்கா, அப்ப உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்க பொண்ணு வேதா இருக்கல்ல, பார்க்ல விழுந்துட்டாலாமா மயக்கம் போட்டு. அங்கிட்டு 2-3 பசங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆஸ்பத்திரி சேர்த்துக்கானுங்களாமா. பக்கத்துல அது ஏதோ அந்த ஒத்தக்கண்ண ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அந்த ஆஸ்பத்திரி தான். ஐயோ, நிஜமாவா சொல்ற சங்கீதா? என்னாச்சு பிள்ளைக்கு? வேதாவுக்கா என்னாச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. அங்கிட்டு 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தாவ. அப்புறம் தூக்கிட்டு போவேல பார்த்தேன். வேதா மூஞ்சி தான் நல்லா தெரிஞ்சுது. இந்த பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கதா கேள்விப்பட்டேன். நீங்க போய் என்ன ஏதோ போய் பாருங்க முதல்ல. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஏதாச்சும் தெரியலையே. ஐயோ. ஓனர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஓனர். பச்சை பிள்ளை, அவளுக்கு என்ன ஆயிருக்க போகுது? ஒன்னும் ஆயிருக்காது ஓனர். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க ஓனர். நம்ம 2 பேரும் போகலாம். வாங்க ஓனர், போகலாம். ஓனர் கவலைப்படாதீங்க ஓனர். ரொம்ப சோகமா இருக்காதீங்க ஓனர். பாத்துக்கலாம் ஓனர், வாங்க பாக்கலாம். வெளியவே எவ்வளவு நேரம் நிக்க முடியும் ஓனர்? வாங்க ஓனர், உள்ள போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வரல. வேதாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேதாப்பா. வேதாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, பக்கத்துல ஏதோ ஆஸ்பத்திரியில சேர்த்துக்காவலாம் வேதாப்பா. நீங்க உடனே கிளம்பி வாங்க வேதாப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு உள்ள போறதுக்கே பயமா இருக்கு வேதாப்பா. நீங்க வாங்க வேதாப்பா. இந்த கடைசி தெருல இருக்கிற அந்த முக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வீட்டுல இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கிற கிளினிக் வேதாப்பா. வாங்க வேதாப்பா. அப்ரெண்டிஸ் எனக்கு ஒரு உதவி பண்றியா அப்ரெண்டிஸ்? ஓனர் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது ஓனர். நான் உள்ள போய் பார்த்துட்டு என்ன ஏது நல்லா கிளியரா கேட்டுட்டு உங்களை உள்ள கூப்பிடுதேன் ஓனர். போதுமா வேணார்? நன்றி, ரொம்ப நன்றி அப்ரெண்டிஸ். மர்மோனே என்ன பண்ணி வச்சிருக்கிய மர்மோனே? நான் என்ன பண்ணேன், வேதா எந்திரிக்கணும். அதுக்கு டாக்டரு அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் பக்கத்துல வாங்கி வச்சா ஸ்மெல் பண்ணாலே எந்திரிச்சிருவான்னு சொன்னாங்க. அதான் கேண்டீன்ல போய் எல்லாம் ஆடி ஆஃபர்னு வேற சொன்னாரா, அதான் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் சரிதான், எதுக்கு இப்படி படையல் மாதிரி பரப்பி வச்சிருக்கியே? பரவாயில்ல, நல்ல டாக்டர் தான். சொன்ன மாதிரியே சாப்பாடுலாம் கொண்டு வந்து வச்சதும் வேதா எப்படி துள்ளி குதிச்சுட்டு எஞ்சி உட்காந்துருக்கா பாருங்க. என்ன ராம் விளையாடுறியா? என்ன நான் செத்தா போயிட்டேன், படையல் வச்சு வெட்டா இனி பரலோகத்துக்கு அனுப்பிடுவ போல. அவ கேக்குறது சரிதானே ராம்? அப்படியெல்லாம் இல்ல செல்லக்குட்டி. உங்க அத்தை இருக்காங்க, செல்லம் கில்லான்னு அப்படி கொத்தி எடுத்து குத்திடுவேன் பாத்துக்க. நானும் இப்ப இங்க எப்படி வந்தேன்? நானே என்னைய சுத்தி எதுக்கு இப்படி படையல் போட்டிருக்கேன்? நான் என்ன செத்தா போயிட்டேன்?
டாக்டர் தான் ஒரு வைத்தியம் படையல் போட்டா நீ துள்ளி குதிச்சுட்டு எந்திரிச்சிருவேன்னு சொன்னாங்க. சரி பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். நல்லா தான் இருக்கும், எல்லா டிஷ்ஷும் புது டிஷ்ஷு. நீ ஏதோ 4-5 நாளாக சாப்பிடலையாமே, அதான் டாக்டர் உனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க. அதான் கேண்டீனில் இருக்கிற எல்லா ஐட்டமும் அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். இந்த சூடாக காப்பி இருக்கு, குடி 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 குடி. காப்பி வேணா, ஒரு மண்ணு வேணாம். 5 நிமிஷம் தான் டைம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இதெல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிடுறேன். அப்புறம் என்ன பண்ண எனக்கு தெரியாது பாத்துக்க. அத்தை பாருங்க அத்தை எப்படி பேசுறான்ட்டு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மருமோனே, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அத்தைக்கு தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல. வந்து வந்ததுலேருந்து அப்படியே அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிய. இவ்வளோ தூரம் வந்திருக்கேனே அப்படின்ட்டு ஒரு இது இல்லை. சாரித்த இந்தாங்க, இந்த காப்பி சூடாக இருக்குது, நீங்கள் குடிங்க, இன்னொரு காப்பி வாங்கிட்டு வரேன். அப்படி ஒன்று எனக்கு காப்பி தேவையில்லை மருமோனே, அந்த காப்பி அவளுக்கே கொடுங்க மருமோனே. நான் நினச்சா 100 காப்பி கிடைக்கும் மருமோனே எனக்கு. இப்ப 2 பேரும் எதுக்கு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு கிடக்கீங்க? இப்ப என்ன பிரச்சனை உங்க 2 பேத்துக்கும்? தயவு செஞ்சு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போறீங்களா? இதெல்லாம் சில அதெல்லாம் முடியாது. உனக்காண்டி தான் வாங்கிட்டு வந்தா எல்லாத்தையும் நீயே உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்றோம். எது நம்ம காலி பண்றோமா? நான் காலி பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணிக்கங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரல. நான் எஸ்கேப், நான் கிளம்புறேன். வேதா வெயிட். உங்க அம்மா வயசுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா ஆன் த வேல இருக்காங்க. அப்பெல்லாம் ஒண்ணு கிளம்ப முடியாதுடா தங்கம். சபா இது வேறயா? இந்த நியூஸ் யாரு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சொன்னது? எல்லாம் அந்த சங்கு தான் சொன்னான். ஆமா அத்தை, இது எப்படி அந்த சங்கீதாவுக்கு தெரிஞ்சிருக்கும்? அது எப்படியோ தெரியலப்பா. நீ ஏதோ பார்க்குக்கு போனல, அந்த பார்க்கில் 4 பசங்க இருந்திருப்பாங்க போல. அந்த பசங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அதான் அந்த சங்கீதா பார்த்துருப்பா போல. அதை அப்படியே வந்து அவங்க அம்மா கிட்ட வத்தி வச்சுட்டா. இப்போ அவங்க அம்மா வாசல்ல இருக்கிறாங்க, அவங்க அப்பா ஆண்டு வெயில இருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது, அவங்க உள்ள வரணும். ஏன்னா நான் போய் பார்த்துட்டு வாரேன்னு சொன்னேன். அவங்க அம்மா ரொம்ப பயத்துல இருக்காவ. இப்போ அவ நல்லா இருக்காவன்னு தெரிஞ்சானா அவங்க அம்மா ஹாப்பி. ஐயோ, இவன் வேற இனி அடி வாங்குறதுக்குனே பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இனி இப்படி வசமா மாட்ட வச்சுட்டானே. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ஐயோ தலையெல்லாம் சுத்துதே, நான் மயக்கமா வருதே. வேதா கூல்டவுன். மறுபடியும் மயக்கம்லாம் வரக்கூடாது. ஐயோ ஊசி போட்டிருக்காங்க. டாக்டர். மருமோனே அமைதியா இருங்க மருமோனே. ஃபர்ஸ்ட் நீங்க இடத்த காலி போடுங்க. இந்த பார்சல்லாம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் வயிறு வேற கபன்னு இருக்குது. இதெல்லாம் எனக்கு ஒரு சுச்சுப்பி மேட்டர், நான் சாப்பிட்டுக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த காப்பியை வேதா குடிக்கிட்டு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மா அப்பா வரதுக்குள்ள நீங்க இடத்த காலி பண்ணா நல்லா இருக்கும். அத்தை வேதாவை பத்திரமா பார்த்துக்கங்க அத்தை. உங்களை நம்பி தான் நான் விட்டுட்டு போறேன், சரிங்களா அத்தை? நீங்க என்னன்னு பார்த்துட்டு வேதாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. காசு ஏதாவது தேவைப்பட்டா நான் அனுப்புறேன். ராம், நான் கடைசியா சொல்றேன், நீ எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. எப்ப நீ சொல்லாம கொள்ளாம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனியோ அப்பவே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ல இருந்து உன்னை 0 வாக்கியாச்சு. நீ எனக்கு யாரோ தான். இனிமே என்னை பாக்குறதோ என்கிட்ட பேசுறதோ வச்சுக்காத, சொல்லிட்டேன். அவ அப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டே பார்த்த. நீங்க அவளை பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. அவ மயக்க மோட்ட அதிர்ச்சியில இருக்கா, நல்லா சாப்பிட வைங்க. சரியா சாப்பிடலையாம்மா. நான் கிளம்புறத பார்த்துக்கங்க. அம்மாடி வேதா, உனக்கு ஒண்ணு ஆகலையே, உனக்கு ஒண்ணு இல்லையே. உன்னைய மயக்க போட்டாவ என்னாச்சோ ஏதாச்சும் பயந்துகிட்டு வாசல்லே நின்னுகிட்டு இருந்த வேதா. நீ கண்ணு முழிச்சு உட்கார்ந்துருக்கத பார்க்கத்தான் எனக்கு உயிரே வந்துச்சு வேதா. உங்க அம்மா வேற பயமுடிச்சு விட்டுட்டு இனி வேலையிலேருந்து அவசரமா ஓட வரைச்சுட்டா. சரி ஒன்னும் ஆகல, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப நல்லா இருக்கு, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம போலாமா? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லம்மா, லைட்டா ஒரு மயக்கம் மாதிரி வந்துச்சா, எந்திரிக்க முடியல போல. நான் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. பார்க்குக்கு போயிருந்தேன்ல, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சுல, அதுல தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு நினைக்கிறேம்மா. சரிடா கண்ணு, பொத்தி வளர்த்த பிள்ளை வெயில மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு கேட்கவே எனக்கு கிறுகிறுன்னு வருது. எனக்கு பக்கத்துல ஒரு பெட்டை போட்ட வேண்டியதான் போல. பயந்துட்டேன், எப்படி எல்லாம் பயந்துட்டேன் தெரியுமா? இந்த சங்கீதா வந்து சொன்னா எனக்கு உயிரே போச்சு ஒரு நிமிஷத்துல. ஹலோ வேதா, இப்ப எப்படி இருக்கீங்க? ஆர் யூ பெட்டர் ஃபீலிங் நவ்? எஸ் டாக்டர். ஓகே. உங்க பொண்ணு சரியா 4-5 நாளா சாப்பிடல போல, அதனாலதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நீங்க நல்ல ஆகாரமா, சத்தான ஆகாரமா கொடுங்க. 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிட சொல்லுங்க. நல்ல பழங்கள், காய்கறிகள், நான்வெஜ், அவங்களுக்கு எது பிடிக்குமோ நல்ல வயிறார சாப்பிட சொல்லுங்க. அவங்க நல்லா சாப்பிட்றாங்களான்னு உட்கார்ந்து கவனிங்க, ஓகேவா? சத்தான டானிக் எழுதியிருக்கேன், சத்து மாத்திரை எழுதியிருக்கேன், அப்புறம் ஊசி போட்டிருக்கேன், ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். ஒரு நாள் ரூமோட வாடகை ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 10,000 பே பண்ணும், ஓகேங்களா? என்ன சொல்றியே? சாதாரண மயக்கத்துக்கு 10,000? அதுவும் 1 hour கூட என் பிள்ளைங்க இல்லையே. இவ சரியா சாப்பிடலையா? பழைய சோத்தையே ஒரு பருக்க விடாம 10 தடவை திம்ப.
சட்டியை வலிச்சு வலிச்சு நக்குவா. நொறுக்கு தீனி அந்தாத்தையும் திம்பா. இவ திங்கலையா? நேத்து கூட அந்தா தின்னா. பாஸ்தா நூடுல்ஸ் மாமா அக்காலும் தம்பியும் அடிச்சுக்கிட்டு கிடந்தாங்க பாஸ்தாவுக்கும் நூடுல்ஸும். அவ்வளோ செஞ்சு வச்சு சட்டியில ஒரு பருக்க எல்லாம் அவங்க அப்பாவுக்கே ஆம்பளை திங்கிறாங்க. இவங்க திங்கலையாக்கா. நல்லா தின்னு தின்னுதான் அப்படியே நல்ல தர்பூசணி மாதிரி இருந்தா. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, திங்கிறதெல்லாம் அப்படியே போயிருது போல. அதனால இழைச்சிட்டே போறான். வெயில் இல்ல, கொஞ்ச நாள் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் நல்லா பூசிடுவா. ஏங்க அந்த பொண்ணோட உதடுல சிகப்பா இருக்குங்க, நல்லா சாப்பிட வைங்க. நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பழைய சொத்தை போடாதீங்க, நல்ல காய்கறி எல்லாம் போடுங்க. உதாரணத்துக்கு அப்படி சொன்னேன் பழைய சோறுன்ட்டு. அவ காய்கறி, நான்வெஜ், பழங்கள், திருட்டு மாங்காலேருந்து நவாப்பழத்துலேருந்து ஒரு பைசா வீட்டில் வைக்க விடுறது கிடையாது. எடுத்துட்டு போய் நொறுக்கு தீனி தான் அக்காலும் தம்பியை தின்னுக்கிட்டு தான் இருக்காங்க பொழுது அன்னைக்கும். நான் ஸ்டாப் தீனி தான். இதை திங்கலன்னு சொன்னா நம்ப முடியுமா டாக்டர் எங்களால? உதடு சிகப்பா இருந்தா சரியா சாப்பிடலன்னு யார் டாக்டர் சொன்னது? அந்த பிள்ளை லிப்ஸ்டிக் போட்டிருக்கு டாக்டர். காஸ்ட்லியான லிப்ஸ்டிக்கு. போன வாரம் தான் எங்க அண்ணன் பொண்ணு ஒருத்தி வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அதுவே 2000 ரூபாயா. இன்னை வரைக்கும் அந்த காசையும் நான் திருப்பி கொடுக்கல டாக்டர். ஏதாச்சும் சொல்லி காசை பறிக்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போலயே. சரி எப்படியாவது பாதிக்கு பாதியாவது கறக்க பார்ப்போம். ஆடி ஆஃபர்னு வேற சொல்லுவோம், பார்க்கலாம். ஏம்மா எல்லாம் சேர்த்து ஆடி ஆஃபர்ல 5000 நீங்க கட்டா போதும்மா உங்களுக்காண்டி. அதுவும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கிறதுனால ஆஃபர்ல இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்க ரொம்ப பிரியப்பட்டீங்கன்னா 10,000 கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. சரி டாக்டர், சரி நீங்க சொல்றது சரிதான். நாங்க ஒரு 5000 கட்டிட்டு போறோம். இந்த வீடு பக்கத்துல தான், ஒரு 4 பேர் தள்ளி. நாங்க போய் 3 பேர் போய் எடுத்துட்டு வந்துடுறோம். யாராவது ஒருத்தர் இங்க இருக்கணுமா? வார்டு பாய் இங்கே தான், கேமரா சிசிடிவி கேமரா மாதிரி வார்டு பாய் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. வார்டு பாய் இங்கே தான் இருக்கிறாரு, கூப்பிட்ட உடனே வருவாரு. வார்டு பாய். எஸ் டாக்டர், சொல்லுங்க என்ன பண்ணணும்னா? அடியாத்தி, இது என்ன செவுத்துல ஒரு உருவம் பேசுது? ஆமாம்மா ஆமா, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி எதுக்கு வச்சிருக்கேன் நான்? இந்த மாதிரி ஃபாரின் டெக்னாலஜி. இது ஃபாரின் டெக்னாலஜிமா, ஃபாரின் டெக்னாலஜி, மேட் இன் சைனா, நியூ டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி எங்களுக்கு இருக்கிறதுனால தான் ஒரு பைசா ₹1 கொடுக்காம இந்த ஹாஸ்பிட்டலே விட்டு வெளியே போனதே இல்லை, தெரியுமாமா? என்னதுங்க இவ்வளவு நேரம் டாக்டர் மாதிரி பேசினாரு, இப்போ என்ன நம்பியார் மாதிரி பேசாரு? ஏங்க இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு உடனே கிளம்புவோம். வார்டு பாய் இவங்க 5000 கட்டணும். கட்டினதுக்கப்புறம் ரிசிப்டை உங்ககிட்ட காட்டுவாங்க. காட்டினதுக்கப்புறம் நீ விட்டா போதும். அது வரைக்கும் இதில் இந்த குரூப்பில் யாராவது ஒருத்தர் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே டாக்டர், எனக்கு புரிஞ்சுது டாக்டர். கண்டிப்பா இவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க டாக்டர். இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே அலாரம் அடிக்கும். உடனே நீங்க வந்து இவங்கள பிடிச்சிக்கலாம் டாக்டர். ஓகே வார்டு பாய், குட் ஜாப். இப்படி தான் இருக்கணும். நான் போயிட்டு வரேன். என்னங்க இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு? இந்த டாக்டரா இல்ல கொள்ளக்கூட தலைவனான்னு தெரியல. இப்படி ஆளா வச்சு மாட்டிட்டு போறான். வள்ளி வள்ளி இப்போ என்ன பண்ண வள்ளி? என்ன செய்யறது? பேசாம 5000 கட்டிட்டு போயிடுவோமா? ஏங்க அவன் தான் ஒரு லூசு பையன். 5000 கேக்குறானா? அதெல்லாம் கொடுத்துட முடியுமா நம்மளால? நம்ம இருக்கிற வசதிக்கு நம்ம எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி ₹1 கூட அனாவசியமா செலவு பண்ணவே விட மாட்டேன் நானு. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. எப்பா வார்டு பாய், அவங்களுக்கு 5000 கட்டணும். நான் உனக்கு ₹500 தாரேன். நீ வெளியில விடுவியா மாட்டியா? இந்த நமக்கு சம்பளமே ₹300 தான் பேசியிருக்காரு. இந்த அம்மா ₹500 தாரேங்குது. 5 நிமிஷம் தான். டபக்குன்னு வெளில விட்டா நமக்கு என்ன லாபம்? லாபம் தான், பாத்துக்கலாம். என்ன பிரச்சனை வருதோ வரட்டும். சரிம்மா, குறுக்கிறதா கொடுங்க. நான் டாக்டர் கிட்ட ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். பேசுற விதத்துல பேசணுங்க. பாத்தியெல்லாம் ₹500 முடிஞ்சு போச்சு. அந்த டாக்டர் 5000 கேட்பாரு, அதுக்காக கொடுக்க முடியுமா? பாத்தியாவே தான் உங்க அம்மா இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா இருக்காவேன்ட்டு. அதே மாதிரி தான் நாளை பின்ன நீயும் இருக்கணும், சரியா? புரிஞ்சுக்கிச்சா? உங்க அம்மா இருக்கிறதுனால தான் நானும் இவ்வளோ சம்பாதிச்சும் எப்படியோ சிக்கனம் படுத்தி உங்க அம்மா பெரிய வீடு, நல்ல வசதியான வாழ்க்கை நம்ம வாழ முடியுது. ஏதோ நம்ம அளவுக்கு நல்லா தானே இருக்கோம். சரிப்பா சரி, எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. வீட்டுக்கு போவோம்ப்பா, வாப்பா போலாம்.